அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் ஜான் ஜோசப் பெர்னாண்டஸ் ஆலிஸ் மார்த்தாவின் மகனாக 1930 ஜூன் 3ஆம் தேதி பிறந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் புரட்சிகர எண்ணங்களினால் தூண்டப்பட்டார். அதன் விளைவு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சங்கம் அமைத்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார். இந்திரா காந்தி 1975ஆம் ஆண்டு அவசர நிலையை பிரகடனப்படுத்திய போது அதை கடுமையாக எதிர்த்து போராடியவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அந்த காலகட்டத்தில் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டன. அப்போது மக்களிடையே மக்களாக மீனவர் மற்றும் சீக்கியர் வேடத்தில் மாறு வேடத்தோடு சுற்றி அரசின் அடக்குமுறைகளை எடுத்துரைத்தார். எதிர்க்கட்சிகளின் ஆட்சி நடந்த மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் குஜராத் போன்ற இடங்களில் தலைமறைவாக செயல்பட்டு அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தார். இதனால் எமர்ஜென்சியின் நாயகன் என்று அழைக்கப்பட்டார். இருப்பினும் 1976ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் கைது செய்யப்பட்ட இவர் கை கால்களில் விலங்கிடப்பட்டு சிறையில் காவல்துறையினரால் பெரும் கொடுமைக்கு உள்ளானார். அந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் பீகார் மாநிலத்தின் முசாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட ஜார்ஜ் பெர்னாண்டஸ் 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பெரு வெற்றி பெற்றார். அந்த தேர்தல் இந்திரா காந்தி கொண்டு வந்த அடக்குமுறையின் தோல்விக்கான தேர்தலாக அமைந்தது. அதில் இந்திரா காந்தி தோல்வியடைந்து மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆனார். தேசாயின் அமைச்சரவையில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ரயில்வே அமைச்சர் ஆனார். அத்தோடு கடந்த 1977, 1980, 1989, 1991, 1996, 1998, 1999, 2004 ஆகிய ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களிலும் வென்று மொத்தம் 9 முறை இந்திய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக இவர் பணியாற்றியுள்ளார். ஈழத்தில் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் போர் நடந்து கொண்டிருந்த போது இவர் தமிழர்களுக்கு ஆதரவாக நின்றார். ஈழ விடுதலை புலிகளுக்கு இவரது வீடு புகலிடம் கொடுத்ததோடு 1983ஆம் ஆண்டில் இந்திய அமைதிப்படை இலங்கையில் தமிழர் பகுதியில் நடத்திய படுகொலைகளை புகைப்பட ஆதாரங்களுடன் நூலாக வெளியிட்டார். அதனால் தமிழர்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றார். 1998ஆம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையிலான தேசிய முன்னணி அரசில் 2004ஆம் ஆண்டு வரை பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். வாஜ்பாய் அரசில் பாகிஸ்தானுடன் கார்கில் போர் நடந்தபோது அதை முன்னின்று நடத்தி வெற்றி பெற்றி கொடுத்தவரும் இவரே. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இனி சண்டை இல்லை, சமாதானம் என்று கைகுலுக்கி கொண்டிருந்த வேளை அந்த நேரத்தில் பாகிஸ்தான் இராணுவ தளபதி பர்வேஸ் முஷரப்புக்கு மூளைக்குள் பிசாசு குடிகொண்டது. 1999ஆம் ஆண்டின் மே மாதம் கார்கில் பகுதியில் கடும் குளிர் வாட்டி வதைக்கிறது. தரைப்பகுதியில் இருந்து 16,000 அடி முதல் 18,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள அந்த பகுதியில் தான் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அமைந்துள்ளது. சுமார் 160 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டு நெடிது உயர்ந்திருந்த அந்த சாலை வழியாக பர்வேஸ் முஷரப்பின் படைகள் உள்ளே ஊடுருவ தொடங்கியிருந்தன. இந்திய துருப்புகள் காலி செய்துவிட்டு சென்ற அந்த குன்றுகளில் அடைக்கலம் புகுந்தனர் பாகிஸ்தானியர்கள். எந்தவித சலனமும் இன்றி ஊடுருவிய பாகிஸ்தான் இராணுவத்தினர் ஒரு சுபயோக சுபதினத்தில் இந்திய வீரர்களின் கண்களில் படுகிறார்கள். இந்திய வீரர்கள் சுதாரிப்பதற்குள் துப்பாக்கிச்சூடு நடக்கிறது. துப்பாக்கிச்சூடு சம்பவம் இந்தியாவிற்குள்ளும் ஆத்திரத்தை ஊட்டுகிறது. தகவல் உண்மை என்று அறிந்ததும் பாகிஸ்தானியர்கள் ஊடுருவிய எல்லைக்கு உடனடியாக விரைந்த இவர் இனி பேசி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்தவராய் பிரதமர் வாஜ்பாய்க்கு தகவல் கூறியதோடு அமைச்சரவையை கூட்டி பாகிஸ்தானை விரட்டியடிப்பது என்ற முடிவுக்கு வருகிறார். அந்த முடிவின்படியே 70 நாட்களை கடந்த நிலையில் பாகிஸ்தானுடன் இந்தியா போரிட்டது. கடைசியில் ஜார்ஜ் பெர்னாண்டஸின் யுக்திகளுக்கு பெரு வெற்றி கிடைத்தது. அல்சைமர் நோயிலால் நீண்ட நாட்களாக படுக்கையில் இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இன்று அதாவது 29/1/2019 அன்று காலமானார். நன்றி.